Dear students, in the past few classes, we have been studying about Indian historiography. In Indian historiography, we studied about ancient Indian historiography, in which we studied about two historians of ancient India, Banabhatta and Kalhana. Then we studied about medieval Indian history. In medieval Indian history, we studied about historians like Al-Biruni, Ziauddin Barni, Abul Fazl. And today we are going to study about a modern Indian historiographer, an historiographer of modern India, but who specializes in medieval India, and not only medieval India, he is a polymath who has a wide knowledge on various aspects of history and other subjects. But we will be focusing on his life and his works, and with a special reference to medieval Indian historiography. It is Professor Irfan Habib. So, அன்புக்கினிய மாணவர்களே, நாம் கடந்த சில வகுப்புகளாக இந்திய வரலாற்று வரைவியலை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்திய வரலாற்று வரைவியலில் முதலில் பழங்கால இந்திய வரலாற்று வரைவியலை பற்றி படித்தோம். அப்பொழுது பழங்கால இந்திய வரலாற்று ஆசிரியர்களான பாணபட்டரை பற்றியும் கல்ஹானரை பற்றியும் படித்தோம். பிறகு இடைக்கால இந்திய வரலாற்று வரைவியலை பற்றி படிக்க தொடங்கினோம். அதில் 3 முக்கியமான வரலாற்று ஆசிரியர்களை பற்றி படித்தோம். முதலாவதாக முகமது கஸ்னியுடன் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை பற்றி ஒரு மிக சிறப்பான நூலை எழுதிய அல்-பெருனி. இரண்டாவதாக முகமது பின் துக்ளக்குடைய அவையில் இருந்த ஜியாவுத்தீன் பர்னி. மூன்றாவதாக அக்பருடைய அவையில் இருந்த அபுல் ஃபசல். இன்று நாம் இர்ஃபான் ஹபீப் என்கின்ற நவீன கால இந்தியாவில் வாழுகின்ற ஒரு வரலாற்று ஆசிரியரை பற்றி படிக்க இருக்கின்றோம். இவர் நவீன கால வரலாற்று ஆசிரியர். ஆனால் இவர் வரலாற்றில் பல்வேறு விஷயங்களில் நிபுணத்துவம் பெற்றிருப்பவர். அதில் இடைக்கால இந்தியாவை பற்றியும் இவருக்கு ஒரு ஆழமான கருத்தியல் உண்டு. இவருடைய புத்தகங்கள், இடைக்கால இந்தியாவை பற்றி இவருடைய புத்தகங்கள் இந்திய வரலாற்று ஆசிரியர்களுடைய வரலாற்று வரைவியல் பண்புகளை மாற்றி அமைத்திருக்கின்றன. ஆக இன்றைய வகுப்பில் நாம் இர்ஃபான் ஹபீப் அவர்களுடைய எழுத்துக்களை பற்றி ஆய்வு செய்ய இருக்கின்றோம். Irfan Habib was the son of the historian Muhammad Habib and Shohaila Habib. Irfan Habib's father Muhammad Habib was a historian. Again, he belonged to the communist school of thought. He was a Marxist. So, Irfan Habib had the influence of his father. Irfan Habib belonged to a family of intellectuals. His paternal grandfather, Muhammad Nazim, was a wealthy barrister and a nationalist who was a good patron of Indian National Congress. His maternal grandfather was Abbas Tayyabji, a close associate of Mahatma Gandhi, who became the Chief Justice of the High Court of Baroda. His wife, Saira Habib, was professor of economics at Aligarh Muslim University. And one of his sons, Faiz Habib, is cartographic assistant in archaeological section of Center of Advanced Study. He had his schooling at Aligarh Muslim University School, and he completed his BA and MA in history from Aligarh Muslim University. Even when he was a school student, even when he was in a college student, he was editor of the Student Journal of History Department.
அன்புக்கினிய மாணவர்களே, இர்ஃபான் ஹபீப் அவர்கள் திரு முகமது ஹபீப் அவர்களுக்கும் சுஹேலா ஹபீப் அவர்களுக்கும் பிறந்த வரலாற்று ஆசிரியர். இர்ஃபான் ஹபீப் உடைய தந்தையார் முகமது ஹபீப் அவர்கள் ஒரு வரலாற்று ஆசிரியராக, சிறந்த வரலாற்று ஆசிரியராக இருந்தார். முகமது ஹபீப் அவர்கள், இர்ஃபான் ஹபீப் உடைய தந்தை முகமது ஹபீப் அவர்கள் இயல்பாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு தொடர்புடையவர். ஆக அவர் ஒரு வரலாற்று ஆசிரியராக இருக்கின்ற வேளையில் அவர் தன்னுடைய எழுத்துக்களில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஈர்க்கப்பட்டு அவருடைய எழுத்துக்களில் அதிகமான கம்யூனிஸ்ட் சித்தாந்த தாக்கம் இருந்தது. அது அப்படியே இர்ஃபான் ஹபீபிடமும் தொடர்ந்தது. இர்ஃபான் ஹபீபுடைய பாட்டனார், தந்தை வழி பாட்டனார் முகமது நசீம். இவர் ஒரு பிரபலமான வழக்கறிஞர் மற்றும் ஒரு சிறந்த தேசியவாதி. இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய கொடையாளராக இருந்தவர் முகமது நசீம். குறிப்பாக லக்னோ 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாட்டுக்கு, அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்வதற்காக பெரிய அளவில் பொருளுதவி செய்தவர் முகமது நசீம். இர்ஃபான் ஹபீபுடைய தாய் வழி பாட்டனார் அப்பாஸ் தாயப்ஜி. இவர் மகாத்மா காந்தியுடைய நெருங்கிய நண்பர். பிறகு அப்பாஸ் தாயப்ஜி பரோடா பகுதியின் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வந்தார். இர்ஃபான் ஹபீபுடைய துணைவியார் சாயிரா ஹபீப் அவர்கள் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக, பொருளியல் பேராசிரியராக விளங்கியவர். இர்ஃபான் ஹபீபுடைய இரண்டாவது மகன் ஃபைஸ் ஹபீப். கார்டோகிராபிக் என்று சொல்வார்கள். கார்டோகிராபிக் என்று சொன்னால் வரைபடங்கள், அதாவது மேப், வரைபடங்கள் தயாரிக்கக்கூடிய, பழங்காலத்தை சம்பந்தமான வரைபடங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் பணி செய்கிறார். இர்ஃபான் ஹபீப் தன்னுடைய பள்ளிக்கூடத்தை அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி பள்ளிக்கூடத்திலும், தன்னுடைய BA MA படிப்புகளை அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டியிலும் பயின்றார். இவர் பள்ளியில் பயிலும் போதும் சரி, பல்கலைக்கழகத்தில் பயிலும் போதும் சரி, ஒரு சிறந்த மாணவராகவும் ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியருக்கான பண்புகளை கொண்டவராகவும் விளங்கினார். இவருடைய பள்ளி பருவத்திலேயே இவர் மாணவர்களால் இயற்றப்படுகின்ற வரலாற்று இதழுக்கு ஆசிரியராக இருந்தார். அதாவது அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டியுடைய, அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இயற்றிய வரலாற்று இதழ் ஒன்றுக்கு ஆசிரியராக இருந்தார். ஆக இர்ஃபான் ஹபீப் ஒரு அறிவார்ந்த குடும்பத்திலிருந்து வந்தவர். அதேபோல் தன்னுடைய பள்ளி பருவத்திலும் மிக சிறந்த மாணவராக இருந்து, சிறு வயதிலேயே பிற்காலத்தில் பெறப்போகின்ற முக்கியத்துவம், பிற்காலத்தில் அவர் அடைய போகின்ற முக்கியத்துவத்திற்கான அறிகுறிகளோடு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. Irfan Habib joined as lecturer in the Department of History in Aligarh Muslim University at the age of 22. And even at that young age, he had begun his research. And his dissertation, The Agrarian System of Mughals, was a landmark in Indian historiography.
It changed the traditional opinion on medieval Indian historiography. This doctorate, which he did through Oxford University, had a very big impact on Indian historiography, because till the time the basis for study of medieval Indian historiography was politic, but his thesis brought to light the economic viewpoint. He laid emphasis on Mughal economy like agriculture, class formation, class struggles, peasant exploitation, and peasant revolts, which led to decline of Mughal empire. He was a Marxist, but he was critical of some of Marx's ideas, especially Oriental despotism theory. Criticized Karl Wittfogel and denied the possibilities of capitalist development in Mughal India. அன்புக்கினிய மாணவர்களே, இர்ஃபான் ஹபீப் தன்னுடைய இளம் வயதில் 22 வயதில் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக அல்லது விரிவுரையாளராக பணியில் சேர்ந்து அந்த சிறு வயதிலேயே வரலாற்று ஆய்வை முனைப்போடு முன்னெடுத்தவர் இர்ஃபான் ஹபீப். அவர் 1958 தன்னுடைய முனைவர் பட்டத்துக்கான ஆய்வை ஆக்ஸ்போர்ட், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்தார். அவருடைய முனைவர் பட்டத்துக்கான தலைப்பு, முனைவர் பட்டத்துக்காக அவர் சமர்ப்பித்த ஆய்வேட்டின் தலைப்பு அக்ரேரியன் சிஸ்டம் ஆஃப் த முகல்ஸ், முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் விவசாய முறை. இந்த ஆய்வேடானது 1963 புத்தகமாக அச்சிட்டு வெளியிடப்பட்டது. இந்த புத்தகமானது இந்திய வரலாற்று வரைவியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுவரை இருந்த பாரம்பரிய இடைக்கால வரலாற்று வரைவியல் சம்பந்தமான எண்ணங்கள், சித்தாந்தங்கள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு இடைக்கால வரலாற்று வரைவியல் புரிந்து கொள்ளப்பட்டது. தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய புத்தகத்தில் பொருளியல் ரீதியாக இடைக்கால வரலாற்று வரைவியலை அணுகியிருந்தார். அந்த பொருளியல் கண்ணோட்டம் என்பது மிகப்பெரிய புதுமையான ஒரு விஷயமாக இருந்தது. அவருடைய ஆய்வேட்டில் அவர் முகலாயர்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக, அந்த முகலாயர்களுடைய பொருளாதாரம் முகலாய அரசியலை எப்படி பாதித்தது என்பது சம்பந்தமாக எழுதியிருந்தார். ஆக அதுவரை யாரும் பேசாத விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் விவசாயம், முகலாயர் ஆட்சி காலத்தில் வர்க்கங்கள், முகலாய ஆட்சி காலத்தில் வர்க்க போராட்டங்கள், முகலாய ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மீது விவசாயிகள் மீது இருந்த விவசாயிகள் மீது செலுத்தப்பட்ட கொடுமைகள் மற்றும் முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் விவசாய புரட்சிகள் என்ற அடிப்படையில் பொருளியல் ரீதியாகவே முகலாய சாம்ராஜ்யத்தை அணுகியிருந்தார். அப்படி அந்த பொருளாதாரம் எப்படி முகலாய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தியது என்பதை பற்றியும் பேசியிருந்தார். ஆக இது ஒரு புதிய கண்ணோட்டமாக இருந்தது. அதுவரை அரசியல் மட்டுமே இடைக்கால வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்து வந்தது. அதாவது இடைக்கால வரலாற்று வரைவியலை பற்றி படிக்கின்ற போது நாம் டெல்லி சுல்தானேட், முகலாய வம்சம் என்றும், டெல்லி சுல்தான அரசர்கள் யார் யார், முகலாய அரசர்கள் யார் யார் என்றும், அந்த டெல்லி சுல்தானேட் அரசர்கள் அவர்களுடைய ஆட்சியில் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி மட்டுமே படித்துக் கொண்டிருந்த வேளையில் இர்ஃபான் ஹபீப் பொருளாதார ரீதியாக முகலாய சாம்ராஜ்யம் எப்படி இருந்தது,
அங்கு விவசாயம் எப்படி இருந்தது, அங்கு மக்கள் எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டார்கள், என்னென்ன வர்க்கங்கள் இருந்தன, இந்த வர்க்கங்கள் எப்படி தங்களுக்குள் போராடி கொண்டன, இந்த போராட்டங்கள் எப்படி விவசாய புரட்சிகளை உண்டு பண்ணியது, இந்த விவசாய புரட்சிகள் எப்படி முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது என்பதையெல்லாம் இர்ஃபான் ஹபீப் தெள்ள தெளிவாக அவருடைய புத்தகத்தில் எழுதியிருந்தார். அந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக இருந்தது. ஏன் என்று சொன்னால், நாம் இடைக்கால இந்தியாவை, குறிப்பாக முகலாயர்களை பற்றி அதுவரை அறிந்திருந்த விஷயங்களுக்கு மாற்றாக புதிய விஷயங்கள், புதிய செய்திகள் இந்த புத்தகத்தில் வழங்கப்பட்டது. அதேபோல் நாம் ஏற்கனவே சொன்னது போல் இர்ஃபான் ஹபீப் ஒரு மார்க்சிஸ்ட் ஹிஸ்டாரியன். கார்ல் மார்க்ஸ் உடைய சித்தாந்தத்தினால் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய எழுத்துக்களில் கார்ல் மார்க்ஸ் உடைய தாக்கம் தெள்ள தெளிவாக தெரியும். கார்ல் மார்க்ஸ் உடைய சித்தாந்தம் அவருடைய எழுத்துக்களில் ஊடுருவி இருக்கும். இருப்பினும் பல்வேறு இடங்களில் அவர் மார்க்சிய சித்தாந்தத்துக்கு, மார்க்சுடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஓரியண்டல் டெஸ்பாட்டிசம் தியரி என்று ஒன்று உண்டு. ஓரியண்டல் டெஸ்பாட்டிசம் தியரி என்று சொன்னால், அது ஆசிய கண்டத்தில் ஆட்சியாளர்கள் சமூகத்தை கட்டுப்படுத்துகின்றார்கள். ஆட்சியாளர்களுடைய முதலாளித்துவ கட்டுப்பாட்டில் ஆசிய கண்டம் இருக்கிறது என்பதுதான் இந்த ஓரியண்டல் டெஸ்பாட்டிசம் தியரி. இதே கோட்பாட்டை இன்னொருவரும் சொன்னார், கார்ல் விட்ஃபோகல் என்பவரும் சொன்னார். இந்த இரண்டு மார்க்சிய சிந்தனையாளர்களுக்கும் எதிராக இர்ஃபான் ஹபீப் அவர்கள் ஆசியாவில், குறிப்பிட்டு இந்தியாவில் அது போன்ற ஒரு நிலை இல்லை. ஆட்சியாளர்கள் ஒரு முதலாளித்துவ கட்டுப்பாடோடு சமூகத்தை தங்கள் வசம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளவில்லை. இந்தியாவில் முதலாளித்துவ பண்புகள் என்பது இடைக்காலத்தில் இல்லை. முதலாளித்துவத்தை நோக்கி இந்தியா என்றும் செல்லாது, அல்லது இடைக்காலத்தில் முதலாளித்துவ நோக்கம் இல்லை, எதிர்காலத்திலும் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பதை இர்ஃபான் ஹபீப் தெள்ள தெளிவாக உணர்த்தினார். As I told you earlier, Irfan Habib was a polymath. He has deep knowledge in various subjects, and even in history he specializes in several fields. His works on medieval historiography are very important, but apart from medieval historiography also he has done a lot of research on a lot of aspects, and one thing is about his discussion on colonial economy, which really instigates people on the understanding of the colonial period. So he has discussed about issues like draining of Indian wealth. How did the English drain the Indian wealth? And he has also discussed about capital accumulation in pre-colonial and colonial period. So apart from that, Irfan Habib, though he is a Marxist, he differs from the Marxist view on Gandhi. The Marxist people considered Gandhi to be a traditionalist, betrayer of masses, but Habib holds a view that Gandhi was a modernist in a traditional garb. So when Marxist school of thought condemns Gandhi, Irfan Habib, though a Marxist, he praises Gandhi. And likewise, he differs from Marx with regard to religion. And he says that religion has a very important place in the evolution of human civilization. Irfan Habib is
commended for his initiative to construct or reconstruct history of India from the people's point of view through his publication called as People's History of India. This is a series of books. People's History of India is a series of history books on different periods of Indian history. In this, Irfan Habib Saab has edited few volumes, and two most important volumes are Prehistory and Indus Valley Civilization. And likewise, Irfan Habib Saab's contribution to history is remarkable for his setting up of a state-of-art archaeological unit in Aligarh Muslim University that specializes in medieval archaeology, which has been responsible for identifying several medieval period sarais, which has been responsible for identifying several medieval period gardens. So, and taking up the responsibility of maintaining them. So, Irfan Habib Saab has made a great contribution to medieval Indian historiography. அன்புக்கினிய மாணவர்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல் இடைக்கால இந்தியாவில் இர்ஃபான் ஹபீப் அவர்கள் அதிகமான புத்தகங்களையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். அவர்களுடைய புத்தகங்கள் இடைக்காலம் சம்பந்தமாக மக்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை மாற்றி அமைத்தது. இருப்பினும் அவர் இடைக்கால இந்தியாவை பற்றி மட்டும் எழுதவில்லை. அவர் பல்வேறு விஷயங்களை, பல்வேறு செய்திகளை எழுதியிருக்கிறார். உலக வரலாற்றில் முக்கியமான அம்சங்களை பற்றி பேசியிருக்கிறார். இந்திய வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களை பற்றி எழுதியிருக்கிறார். குறிப்பாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்து ஆட்சி செய்த அந்த காலகட்டத்தில், காலனிய ஆதிக்க காலகட்டத்தில் இந்தியா என்ற அடிப்படையில் காலனிய ஆதிக்க காலத்தில் இந்திய பொருளாதாரம், காலனிய பொருளாதாரம் எப்படி அமைந்தது என்பதை பற்றி எழுதியிருக்கிறார். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். வரலாற்று மாணவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வரலாற்று மாணவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ட்ரெயின் ஆஃப் வெல்த் என்ற ஒரு கோட்பாடு உண்டு. இந்த ட்ரெயின் ஆஃப் வெல்த் என்ற கோட்பாடு என்னவென்று சொன்னால், ஆங்கிலேயர்கள் இந்திய பொருளாதாரத்தை எப்படி சுரண்டினார்கள் என்பது இந்த இர்ஃபான் ஹபீப் அவர்கள் காலனிய பொருளாதாரத்தை பற்றி எழுதுகின்ற வேளையில், காலனிய பொருளாதாரத்தை பற்றி பேசுகின்ற வேளையில், இந்தியாவில் இருந்து பொருள் எப்படி சுரண்டப்பட்டது, ஆங்கிலேயர்களால் எப்படி சுரண்டப்பட்டது என்ற அடிப்படையில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். அதே போல் காலனிய ஆதிக்கத்துக்கு முன்பும் காலனிய காலத்திலும் முதலீடின் முக்கியத்துவத்தை பற்றி, முதலீடின் நிலையை பற்றி, முதலீடு என்ற அந்த விஷயம், முதலீடு என்பது எப்படி அணுகப்பட்டது, காலனிய ஆதிக்கத்துக்கு முன்பும் காலனி காலத்திலும் முதலீடு எப்படி அணுகப்பட்டது என்ற விஷயத்தை பற்றியெல்லாம் இர்ஃபான் ஹபீப் எழுதியிருக்கிறார்கள். அவர் மார்க்சிஸ்ட் என்று நாம் ஏற்கனவே சொன்னோம். ஆனால் மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தில் நம்பிக்கை இருந்தாலும் அவர் பல்வேறு இடங்களில், பல்வேறு நிலைகளில் மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்துக்கு எதிரான கருத்துக்களும் அவரிடம் உண்டு. உதாரணமாக காந்தி சம்பந்தமாக மார்க்சிய கருத்துக்களும் இர்ஃபான் ஹபீப் அவர்களுடைய கருத்துக்களும் மாறுபட்டு இருக்கும். மார்க்சிய கருத்துக்கள் காந்தியை, மார்க்சிய சித்தாந்தம் காந்தியை ஒரு பழமைவாதியாக, பாரம்பரியத்தின் மீது பற்றுடைய பழமைவாதியாக பார்க்கும். ஆனால் அதே போல் சாதாரண மனிதர்களுக்கு எதிரானவர் அல்லது சாதாரண மனிதர்களின் நலனுக்கு எதிரானவர் என்பது போல் காந்தியை சித்தரிக்கும். மேலும் மேல்தட்டு மக்களின் பிரதிநிதியாக காந்தி இருந்தார் என்று மார்க்சிய கோட்பாடு சொல்லும். ஆனால் ஹபீப் அவர்கள் காந்திக்கு சாதகமான அல்லது காந்தியை போற்றக்கூடிய ஒரு நிலையை எடுத்தார். அவர் தெளிவாக காந்தியை
அவர் பழமைவாத தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நவீனகால ஆசாமி என்ற பழமைவாத தோற்றத்தில் இருக்கும் ஒரு நவீன கால நபர் என்ற அடிப்படையில் காந்தி பார்ப்பதற்கு பழமைவாதி போல் இருந்தாலும் அவரிடம் இருந்த கருத்துக்கள் எல்லாம் நவீன கால கருத்துக்கள், புதுமையான கருத்துக்கள், புரட்சிகரமான கருத்துக்கள் என்று ஹபீப் அவர்கள் காந்தியை தற்காத்துள்ளார். அதே போல் காந்தி மார்க்சிய கருத்துக்களுக்கு எதிராக காந்தி சம்பந்தமாக அவருக்கு சொந்தமான கருத்துக்கள் இருந்தது. அதே போல் மார்க்சுடைய கருத்துக்களுக்கும் ஹபீப் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் சமயம் சார்ந்த கருத்துக்களில் மாறுபாடு வரும். மார்க்சிய கருத்துக்கள் சமயத்தை உலகத்தில் சமயத்திற்கு ஒரு முக்கியமான இடம் கொடுக்காது. முக்கியமான இடம் மட்டுமல்ல, ஒரு எதிரான நிலை எடுக்கும். சமயத்துக்கு எதிரான ஒரு நிலையை தான் மார்க்சிய சித்தாந்தம் எடுக்கும். ஆனால் இர்ஃபான் ஹபீப் அதற்கு மாறாக சமயம் என்பது மனித குலத்தில், மனித நாகரிகத்தில், மனிதர்களை பண்படுத்தியதில், மனித நாகரிகத்தை மேம்படுத்தியதில் சமயத்திற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார். அதே போல் இர்ஃபான் ஹபீபுடைய எழுத்துக்களில் மிக முக்கியமான விஷயம் அவருடைய பங்களிப்பில், வரலாற்று வரைவியலுக்கு அவருடைய பங்களிப்பில் மிக முக்கியமான விஷயம், அவர் இந்திய வரலாற்றை எழுத வேண்டும், பீப்புள்ஸ் மக்கள் கண்ணோட்டத்தில் இருந்து இந்திய வரலாறை எழுத வேண்டும் என்ற ஆவலோடு பீப்புள்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா என்ற ஒரு தொடர் தொகுப்புகளை தயாரித்துக் கொண்டிருந்தார். அந்த தொகுப்பில் பலர் எழுதியிருக்கிறார்கள். இர்ஃபான் ஹபீப் அவர்களும் பல்வேறு நூல்கள் அந்த தொகுப்பில் எழுதியிருக்கிறார்கள். அதில் 2 புத்தகங்கள் மிக முக்கியமானவை. 2 புத்தகங்களை இர்ஃபான் ஹபீப் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒன்று ப்ரீ ஹிஸ்டரி, இந்திய கால பழமை, வரலாற்றுக்கு முந்திய காலம், இந்திய வரலாற்றில் வரலாற்றுக்கு முந்திய காலம், இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்திய காலம் என்ற அடிப்படையில் ப்ரீ ஹிஸ்டரி என்ற புத்தகத்தை இர்ஃபான் ஹபீப் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே போல் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பீப்புள்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா என்ற அந்த தொகுப்பில் இவர் எழுதியிருக்கிறார். அதே போல் இர்ஃபான் ஹபீப் அவர்களுடைய வரலாற்றுக்கான சேவை என்று சொன்னால் அதிகம், மிக மிக அதிகம். அதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க சேவை என்னவென்று சொன்னால், அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சி நிலையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அகழ்வாராய்ச்சி நிலையம் என்பது இடைக்கால அகழ்வாராய்ச்சியை பற்றி மிகவும் கவனம் எடுத்து செயல்படுகிறது. குறிப்பாக இடைக்காலத்தில் இருந்த சராய்கள் என்றால் தங்கும் விடுதிகள், இடைக்கால அரசர்கள் கட்டிய தங்கும் விடுதிகளை அடையாளப்படுத்தி அவைகளை பாதுகாப்பது, அதே போல் இடைக்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட பூங்காக்களை அடையாளப்படுத்தி அவைகளை பாதுகாப்பது போன்ற விஷயங்களில் இந்த நிலையம் மிகப்பெரிய அக்கறை எடுத்துக்கொள்கிறது. ஆக இர்ஃபான் ஹபீப் அவர்கள் இந்திய வரலாற்றுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கினை ஆற்றியிருக்கிறார். Irfan Habib evinced keen interest in history of technology, and as a result he produced a volume, Technology in Medieval India, which is again brought out by People's History of India. He was interested in historical geography and cartography, which resulted in his 2 volumes, Atlas of Mughal Empire and Atlas of Ancient Indian History. Currently, Irfan Habib is Professor Emeritus of Aligarh Muslim University and is also a fellow of the British Royal History Society. This presentation has been made with the help of a book review of D.N. Jha on excursus in history essays on some ideas of Irfan Habib by Prabhat Patnaik, which was published in Economic and Political Weekly and which was retrieved from JSTOR. And again from an article on Irfan Habib from the website selfgutenberg.org. So அன்புக்கினிய மாணவர்களே, இர்ஃபான் ஹபீப் அவர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியின் வரலாற்றை படிப்பதில் மிக ஆவலோடு இருந்தார். அந்த அடிப்படையில்
இடைக்கால இந்தியாவில் தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இது அவர் ஏற்கனவே தயாரித்துக் கொண்டிருப்பதாக நாம் சொன்ன பீப்புள்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா தொகுப்பில் வரக்கூடிய ஒரு நூல் இது. இந்த நூலில் இடைக்காலத்தில் எப்படியெல்லாம் தொழில்நுட்பம் இருந்தது, எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக இடைக்காலத்தில் இருந்த நீர்ப்பாசன முறைகளை பற்றி, நீர்ப்பாசன முறைகள் அதை பற்றி இந்த புத்தகத்தில் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இர்ஃபான் ஹபீப் அவர்கள் ஹிஸ்டாரிக்கல் ஜியோகிராஃபி அண்ட் கார்டோகிராஃபி, ஹிஸ்டாரிக்கல் ஜியோகிராஃபி என்று சொன்னால் புவியியல், வரலாற்று ரீதியான புவியியல், மற்றும் கார்டோகிராஃபி என்று சொன்னால் வரைபடம் வரைவது, இதில் மிகவும் அக்கறை எடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் அவர் 2 புத்தகங்களை தயாரித்தார். அட்லஸ் ஆஃப் முகல் எம்பையர், அட்லஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி. இந்த 2 புத்தகங்களும் வரைபடங்களின், அதாவது நிலப்பரப்பின் வரைபடங்களை கொண்டு முகலாய சாம்ராஜ்யத்தை விளக்குவது மற்றும் முகலாய வரைபடங்களின் உதவியோடு பழங்கால இந்திய வரலாற்றை பற்றி விளக்குவது என்ற அந்த அடிப்படையில் இந்த புத்தகங்கள் அமைந்திருக்கின்றன. சமீப காலத்தில் அவர் வாழ்நாள் பேராசிரியராக நியமிக்கப்பட்டு, அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் வாழ்நாள் பேராசிரியராக நியமிக்கப்பட்டு தொடர்ந்து வாழ்நாள் பேராசிரியராக அங்கு பணி செய்து வருகிறார். அவர் பிரிட்டிஷ் ராயல் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டியின் உறுப்பினராகவும் இருக்கின்றார். ஆக ஒரு மிக சிறந்த வரலாற்று ஆசிரியரை பற்றி இன்று படித்திருக்கின்றோம். இந்த காணொளியானது டிஎன் ஜா அவர்கள் Excursus in History Essays on Some Ideas of Irfan Habib by Prabhat Patnaik என்ற புத்தகத்தை புத்தக ஆய்வு செய்த அந்த புத்தக ஆய்வின் மூலமாக இந்த காணொளி தயாரிக்கப்பட்டது. அந்த புத்தக ஆய்வு எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி என்ற இதழில் வெளியிடப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த காணொளி தயாரிக்கப்பட்டது. அதே போல் selfgutenberg.org என்ற ஒரு இணையதளத்தில் இருந்து இர்ஃபான் ஹபீப் சம்பந்தமாக சேகரிக்கப்பட்ட கருத்துக்கள் மூலமாக இந்த காணொளி தயாரிக்கப்பட்டது. இது உங்களுக்கு பயனுள்ள காணொளியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இர்ஃபான் ஹபீபை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.